சாதத்தை வருகிறது. அப்போது உன் கணவன் அருகாமையில் நீ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஆபத்தில் நேர்ந்து என்று எத்தனையோ முறை எடுத்துக் கூறினேன். ஆனால் என் வார்த்தையை கேளாமல் எங்க தன்னுடைய கணவனுக்கு ஆபத்தில் நேர்ந்ததுமோ என்று நினைத்து உன் கணவன் அருகாமல் இருந்தால் நான் உதிரஸ்தானத்தை வாரியிருக்க சமயத்தில் அந்த உதிரஸ்தானத்தை உண்பதற்காக பிரம்மனுடைய கபாலமோ கரத்தை வெட்டி கீழே இறங்கியது. அந்த பிரம்ம கபாலம் வைகுந்தத்திலே விழுந்து விட்டது. அப்பொழுது என்ன செய்தாய்? இந்த வைகுந்தம் எப்பேற்பட்ட புனிதமான இடம், இந்த பிரம்மனுடைய சிரமம் இருக்கலாம் என்று ஆறு என்று சொல்லக்கூடிய சமதத்தை வீசிய வேண்டும் என்று அந்த பிரம்மன் கபாலத்தை ஆறு என்று சொல்லக்கூடிய சிமதத்தை வீசிவிடலாம் என்று கரம் தொட்டி எடுத்தாய். அப்படி கரம் தொட்டி எடுத்த காரணத்தினால் அந்த பிரம்மனுடைய சிரமானது கபாலமாக மாறி உன் கரத்தை மாற்றிக் கொண்டது. அன்று உன் கணவனுக்கு பிடித்தது பித்து வரி, உனக்கு பிடித்திருப்பது ஒரு ரத்த வரி. இந்த ரத்த வரி உனக்கு எப்படி பிடித்தது தெரியுமா? உன் கணவனுக்கு பித்து வரி பிடிக்கும் என்று சாபத்தை கொடுத்து விட்டு புறப்பட்டார் துர்வாசன். அப்படி புறப்படும் சமயத்தில் ஒரு பெண் என்று அறியாமல் ஆணவத்தோடு அந்த துர்வாச மகமனை பார்த்து நீ ஏளனமாக பேசினாய். அப்படி ஏளனமாக பேசிய காலத்தினால் ஒரு பெண் என்று அறியாமல் என்னையே பார்த்து ஆணவத்தோடு பேசினாய் அல்லவா? எப்பொழுது நீ ஆணவத்தோடு பேசினாயோ உன் கணவனுக்கு பித்துவரை பிடித்து எப்பொழுது அந்த பித்துவரை அகலுகிறதோ அப்போது உனக்கு ரத்தவரை பிடிக்கும். இப்பொழுது உன் கரத்தை பற்றிக் கொண்டது உனக்கு ரத்தவரை பிடித்துக் கொண்டது. தங்கா, எனக்கு பிடித்திருப்பது ரத்தவரியா? உண்மைதான். நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும். தங்கா, அப்படி இந்த ரத்தவரிக்கு தீர வேண்டும் என்றால் நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? நான் வேண்டாம் வேண்டாம் என்று எத்தனையோ முறை எடுத்துக் கூறினேன். என்னுடைய வார்த்தையை கேட்கவில்லை. உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த அண்ணனுடைய நினைவு வந்துகிறது. எப்போது பார்த்தாலும் உங்களை காப்பாற்றுவதாக எனக்கு வேலையா? வேறு வேலை கிடையாதா? இதை தவிர வேற என்ன வேலை இருக்கிறது உனக்கு? தங்கா, நான் உரைத்த வார்த்தையை கேளாமல் நீ எப்பொழுது ஆணவத்தோரை செயலை செய்தாயோ நீ எக்கடி கட்டு போனா வந்து நான் வர்றேன். அண்ணா, காப்பாற்ற வேண்டும். அண்ணன் மட்டும்தானே எனக்கு ஆபத்து நேர்ந்தாலும் நீதான், எனக்கு நல்லதே நடந்தாலும் நீதானே இருக்கின்றான். நீதான் அண்ணா இந்த பகையை காப்பாற்ற வேண்டும். உனக்கு ரத்தவரி பிடித்து விட்டது. அந்த ரத்தவரி அகல வேண்டும் என்றால் இப்போது நடப்பதோ திரேதாயுகம், அடுத்து நடக்கப் போவது திரேதாயுகம். அந்த திரேதாயுகத்திலே அயோத்திமா நகரிலே தசரத சக்கரவர்த்திக்கு மூத்த மகனாக ராமனாக நான் பிறக்கப் போகிறேன். அப்படி ராமனாக நான் பிறந்து ராவணானிலை கருவறுக்கப் போகிறேன். அப்படி நான் ராவணானிலை கருவறுக்கும் அந்த சமர்க்கலத்திலே உதிரத்தை உண்டால் உன் ரத்தவரி தீர்ந்துவிடும். அண்ணா, அப்பொழுதும் என்னுடைய ரத்தவரி தீரவில்லை என்றால் இப்போது நடப்பது திரேதாயுகம், அடுத்து நடக்கப் போவது திரேதாயுகம், அடுத்தது துவாபர யுகம். துவாபர யுகத்தில் நான் கண்ணனாக அவதாரம் எடுக்கப் போகிறேன். அப்படி கண்ணனாக அவதாரம் எடுத்து பாண்டவருக்கும் கௌரவருக்கும் பகையை ஏற்படுத்தி 18 நாள் சமர் நடக்கப் போகிறது. அந்த 18 நாள் சமரிலே 18 அக்ரோனி சேனை அடிக்கப் போகிறேன். அப்படி 18 அக்ரோனி சேனை அடிக்கும் சமயத்தில் முதல் சமர் என்றே சமர்க்களத்திலே உன் உருவத்திலேயே சாபிதப்படுத்தி உன் கண் முன்னால் நான் 18 அக்ரோனி சேனை அடிக்கப் போகிறேன். அந்த 18 அக்ரோனி சேனை அடிக்கும் அந்த சமர்க்களத்திலே உருளும் உதிரத்தை உண்டால் உன் ரத்தவரி தீர்ந்துவிடும். அப்பொழுதும் ரத்தவரி தீரவில்லை என்றால் அப்பொழுதும் ரத்தவரி தீரவில்லை என்றால் திரேதா திரேதா துவாபரை, அடுத்தது கலியுகம். கலியுகத்திலே நான் கல்கியாக அவதாரம் எடுக்கப் போகிறேன். நான் கல்கியாக அவதாரம் எடுக்கும் சமயத்தில் கலியுகத்திலே பாமர மக்கள் நடந்து செல்லும் சமயத்தில் கால்களிலே முள் தைத்தாலும் கல் தைத்தாலும் அல்லது ஏதாவது ஒரு விபத்துக்கள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து ஒரு உதிரத்தை உண்டால் உன் ரத்தவரி தீர்ந்துவிடும். அப்பொழுதும் ரத்தவரி தீரவில்லை என்றால் அப்பொழுதும் ரத்தவரி தீரவில்லை என்றால் என் மார்பிலே துளசி மணி மாலை இருக்கிறது. அந்த துளசி மணி மாலையை உன் கரத்தில் நான் கொடுக்கின்றேன். அந்த துளசி மணி மாலை எடுத்துக்கொண்டு வடக்கே இமய முதல் தெற்கே குமரி வரை ஒவ்வொரு மணியாக போட்டுக்கொண்டே செல்ல வேண்டும். ஒரு மணி போடும் இடத்தில் ஒரு மலை தோன்றும். 99வது மணி போடும் இடத்தில் 99வது மலை தோன்றும். 100வது மணி போடும் இடத்தில்
100வது மலை தோன்றும். மணியும் 100, மலையும் 100. அந்த இடத்திற்கு இணைமுதற் கொண்டு மேல் மலையனூர் என்று அந்த மேல் மலையனூரில் வட்ட பாறையிலே நீ மல்லாந்து படுத்திருந்து ஒரு பக்தர்களுக்கு பெரியாளியாக காட்சியளித்தார். உன்னை காண ஒரு பக்தர்கள் ஆடு, கோழி, பன்றி என்று சொல்லக்கூடிய முக்காவுகளை உனக்காக வலியுறுப்பார்கள். அப்பொழுது ரத்தம் வரி தீர்ந்துவிடும். அண்ணா, அந்த மேல் மலையிலூரிலே நான் பெரிய அமர்ந்திருந்து வரும் பாமர மக்கள் எனக்கு ஆடு, பன்றி, கோழி என்று முக்காவுகளையும் கொடுப்பார்கள். அப்படி அந்த முக்காவுகளையும் கொடுத்து என்னுடைய ரத்த வரி தீர வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். உண்மைதான். ஆனால் நான் உங்களை ஒன்று கேட்கின்றேன். தங்கா, எந்த நேரத்தில் என்னை ஒன்று கேட்கலாம் என்று ஆசைப்படுகிறாய்? உண்மைதான் அண்ணா. ஒன்று என்னம்மா, உனக்காக என் உயிரை கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். எதை கேட்டாலும் நிச்சயமாக நான் சிறுமிக்கிறேன். அந்த மேல் மலையிலூரிலே நான் பெரிய அமர்ந்திருக்கும் பொழுது அமர்ந்திருக்கும் எனக்கு பூசாரி ஒன்று வேண்டும். தங்கா, உன்னுடைய ஆலயத்திற்கு பூசாரி வேண்டுமா? தங்கா, போர் பூசாரி என்ன? உனக்காக இந்த அண்ணன் என் சக்தியினால் 1000 பூசாரிகள் நான் கிடைக்கிறேன். அண்ணா, தங்கா, ஆகாதண்ணா, ஆகாதண்ணா, அங்க பசியோ தீராதண்ணா. ஆகாதண்ணா, ஆகாதண்ணா, அங்க பசியோ தீராதண்ணா. உன்னால் 1000 பூசாரிகளை படைக்க முடியும். அப்படி என்றால் ஆனால் நான் கேட்பது, நீயே எனக்கு பூசாரியாக என்னமா இது ஆச்சரியம்? உன் ஆலயத்திற்கு நானே ஒரு பூசாரியாக வர வேண்டுமா? உண்மைதான். தங்கா, உன் ஆலயத்திற்கு நானே ஒரு பூசாரியாக வந்துவிட்டால் விட்டால் இந்த உலகத்தின் நிலை என்ன? இந்த பாமர மக்களை யாரம்மா காப்பாற்றுவது? என்னால் முடியாது. உன்னால் வர முடியாதா? முடியாது. அண்ணா, நான் படைத்த இந்த உலகை இப்பொழுது நானே அழித்து விடுவேன். உன் ஆலயத்திற்கு நானே ஒரு பூசாரியாக வரவில்லை என்றால் நீ படைத்த இந்த உலகை நீயே அடித்து விடும் என்று கூறுகிறாய். உண்மைதான். நீ அடித்தாலும் அடித்து விடுவாய். சரி, உன் ஆலயத்திற்கு நான் தானே பூசாரியாக வர வேண்டும்? ஆமா. தங்கா, உன் ஆலயத்திற்கு நான் ஒரு பூசாரியாக வர வேண்டும் என்றால் உன் ஆலயத்திற்கு நான் பூசாரியாக வந்து என் உடலிலே ஜலத்தை ஊற்றிக்கொண்டு பம்பை, உடைக்கை, சிலம்பு என்று சொல்லக்கூடிய ஆயுதங்களை கரத்திலே தாங்கி உன் ஆலயத்தை வலம் வந்து உன்னை நான் கூத்தாடி அழைக்கும் சமயத்தில் தங்கா மாவென அழைத்தால் வரவே கூடாது. என் உடலாகப்பட்டது சோர்வடைந்து உடலெல்லாம் நெளிந்து நான் சோர்வடைய சமயத்தில் கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தா என்று என் நாமதேயத்தை உத்தரித்தால் நீ எங்கே இருந்தாலும் ஓடி வந்து என் கண் முன்னால் காட்சியளிக்க வேண்டும். அண்ணா, தங்கா, குப்பை மேட்டில் இருந்து கோவிந்தா, கோவிந்தா என்று குரல் கொடுத்தால் போதும், அங்கே வந்து நின்று உங்களுக்காக நான் காட்சி அளிப்பேன். அப்படியா? ஆமா. தங்கா, நான் உரைத்த வார்த்தையை கேட்டு இப்பொழுது மேல் மலையனூரிலே அங்காள பரமேஸ்வரியாக காட்சியளிக்கப் போகிறாய். ஆனால் நீ செல்லும் அடியிலே காராள பூப்பட்டினம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு இருக்கிறது. அந்நாட்டை ஆண்டு வரக்கூடியவன் வல்லாளகன் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடிய அரக்கன். அவன் மார்பிலே 1000 கலசம் உதிரம் இருக்கிறது. அந்த உதிரத்தை உண்டால் ஓரளவு உன் ரத்த வரி தீர்ந்துவிடும். அப்படியா? அப்பொழுதும் என் ரத்த வரி தீரவில்லை என்றால் அதற்கு சிவசக்கராமி அந்நாட்டை ஆளக்கூடியவன் ஜெயமதாசூரன். அந்த ஜெயமதாசூரன் மார்பிலும் 1000 கலசம் உதிரம் இருக்கிறது. அவனை கொன்று அவன் உதிரத்தை அறிந்தினால் சிறிதளவு உன் ரத்த வரி தீர்ந்துவிடும். அப்படியே ஆகட்டும் அண்ணா. தங்கா, இப்பொழுது மேல் மலையிலூரிலே அங்காள பரமேஸ்வரியாக வட்டப்பாறையை காட்சியளித்து உனக்காக நானே ஒரு பூசாரியாக வருகிறேன். உனக்காக நான் துணை இருப்பேன். ஆகட்டும் அண்ணா. புறப்படு.